இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கோச் பச்சாய் கே அஷ்பார் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி சீரீஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த விஷயங்களை பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு போலீஸ்காரரை நமக்கு காமிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு நாவல் எழுதுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா ஸ்டேஷனுக்கு வெளியில பத் அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா போனை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்து போன்ல லோ பேட்டரி வந்து போன் ஷட் டவுன் ஆயிடுது. அண்ட் பட்டுன்னு கார்ல இருந்து இறங்கி வேகமா ஸ்டேஷனுக்குள்ள போய், சார் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் இங்க வந்திருக்கேன், அதை சொல்லலாமா அப்படின்ற மாதிரி அங்க உட்காந்து என்னோட மனைவிய காணோம், அவங்க எங்க போறாங்கன்னு தெரியல, மிஸ் ஆயிட்டாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல போலீஸ்காரர் சீரியஸா எடுத்துக்கல. எல்லாருக்கும் அவங்களோட மனைவி கொஞ்சம் விட்டு போனதோ என்னமோ மாதிரிதான் இருக்கும். அம்மா உன்னோட மனைவி எப்ப காணாம போனாங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க, நேத்து நைட்டுன்ற உடனே 24 மணி நேரம் ஆகணும், காணாம போயிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் எடுக்க, இதை எங்களால் எடுக்க முடியாதப்பான்னு சொல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஹீரோ இருக்கா இல்லையா, நான் ஒரு வக்கீல் தான், எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் சார், காணாம போனவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன சார் பண்றது, மேபி கிட்னாப் பண்ணிருக்கலாம், இல்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு யார் சார் பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த கேஸ் எடுத்துக்குமாறு கேட்டுக்கிட்டே இருக்க, அங்க இருக்கிறவங்களும் சரிப்பா எடுத்துக்கிறோம், ஆமா காணாம போறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்கிறார். இவர் அட்வொகேட் அப்படின்றதால டெல்லியில ஒரு வாரமா இருந்திருப்பார். அதை முடிச்சுட்டு இங்கதான் வரணும், அதாவது வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு இவரோட பர்த்டே அப்படின்றதால வீட்டுக்கு வரும்போது இவரோட மனைவி பயங்கரமா டெக்கரேஷன் எல்லாத்தையும் பண்ணி இவருக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவருக்கு பிடிச்ச டிஷ் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஆனா மனைவியை மட்டும் காணும். இவங்க எங்க போறாங்க அப்படின்ற மாதிரி தேடி அலைய ஆரம்பிக்கிறார். என்ன ஆச்சுன்னு தெரியாம பதற்றத்துல இருக்கும்போது அப்பதான் குழந்தைய பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைப்பாங்க. அங்க இருந்து போன் வருது. என்ன நீங்க பார்க்க வரதா சொல்லியிருந்தீங்கப்பா, இன்னும் ஆளை காணும், எப்பப்பா வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்க மனைவி காணாம போன விஷயத்த தனக்குள்ளே வச்சுக்கிட்டு தன்னோட குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. குழந்தை பார்த்தீங்கன்னா இவருக்காக அழகா ஒரு கேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு, அப்பாவோட பர்த்டே இன்னைக்கு அதை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட பயங்கரமா கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்க, முடிவுல ஒரே ஒரு வார்த்தை தான், அப்பா எத்தனை நாளைக்குப்பா நான் இங்கே இருக்கட்டும், என்னை வீட்டுக்கு கூட்டு போயிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, இவரும் அம்மா கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டேம்மா, அம்மாவுக்கு ஃபீவர் அப்படின்றதுனால வரல, அடுத்த வாட்டி நான் வரும்போது உன்னை கூட்டுட்டு தாமா போவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பாரு. தன்னோட மனைவி இன்னும் வீடு வரல அப்படின்ற மாதிரி இருக்கும், விடிஞ்சு போயிருக்கும், இன்ன வரைக்கும் வரல. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க வந்திருக்க அப்படின்ற விஷயத்த சொல்ல, அவ்வளவுதானே உங்களோட மனைவி உங்களுக்காக செஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா டிஷ், அதை போய் சாப்பிடுங்க, ஜீரணமாகறதுக்குள்ள உங்களோட மனைவி வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவர் வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா மனைவியோட தங்கச்சியான அதிதி அப்படின்றவங்க இருப்பாங்க. அவங்க கிட்டயும் பாத்தீங்கன்னா அதோட மனைவியை காணும், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, போலீஸ்காரங்களும் இந்த கேஸ் சிவியரா எடுத்து பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டா இருக்கு, நம்ம வேணா மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி போஸ்டர் எல்லா இடத்துல அடிச்சு ஓட்டுவோமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். காணாம போன அவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ஜிஓல வேலை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த என்ஜிஓ நிறுவனத்தை பிடிச்சி கேட்கும்போது அவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா என்ன அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க, போன வாட்டி கூட மும்பைக்கு எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க சார், 2 நாள் கழிச்சு தான் வந்தாங்கன்னு சொல்ல இந்த விஷயத்த போலீஸ்காரர் நோட் பண்ணிக்கிறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற அதிதி முத கொண்டு ஹீரோ வரைக்கும் சில கொஸ்டின்ஸை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க மும்பை போயிருக்காங்களாமே, அதே மாதிரி இப்ப போயிருக்கலாம் இல்லையா, ஒரு வார்த்தை நீங்க மும்பைக்கு போய் செக் பண்ணி பாத்தீங்களான்னு கேட்க, போன வாட்டி போகும்போது சொல்லிட்டுதான் போனாங்க, இந்த வாட்டி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல சார்னு சொல்ல இவங்க காணாம போனவங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட ரூமுக்கு போய் ஏதாவது தேருமா அப்படின்ற மாதிரி பார்க்க போறாங்க. ஒண்ணுமே கிடைக்கல. சரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப அன்னைக்கு நைட்டு அதித்தி மிஸ்ஸிங் அப்படின்ற டீடைல்ஸோட நம்ம ஹீரோ பக்கத்துல வச்சு போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சமயத்துல போலீஸ்காரங்க கிட்ட இருந்து கால் வருது, நீங்க உடனடியா மும்பைக்கு போக முடியுமா, அங்க நீங்க சொன்ன அங்க அடையாளங்கள் மாதிரியே ஒரு டெட் பாடி இருக்கு, உங்களோட மனைவி தானே அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு பயமாயிடுது. கட் பண்ணா மும்பைக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு மார்ச்சுரியில இருக்க ஒரு பணத்தை காமிக்கும் போது பயத்தோட இவர் பார்த்துக்கிட்டே இருக்க, முடிவுல அது தன்னோட மனைவி இல்ல அப்படின்றது புரிஞ்சு போயிடுது. ஸோ தன்னோட மனைவி உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற சந்தோஷத்தோட அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா அவருக்கு முகம் தெரியாத ஒரு நபர் கால்
பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த பேசுறாரு, அது என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணாம அப்படியே கட் பண்ணி ஹீரோட வீட்டுக்கு போகுது. தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இவருக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா போலீஸ்காரர் அங்க இருக்காரு. சார், கேஸ் கொடுத்தேன், அதுக்கு நீ ஏன் வீட்டுல இருந்த எப்படி சார், என்னோட மனைவி கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு தானே வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஒரு லேடிய உள்ள வர சொல்றாங்க. அண்ட் வந்து அந்த லேடியும் வேகமா போய் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டு, உங்ககிட்ட சொல்லாம போனது ஏன் தப்பு தான், நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஒன்னும் புரியல. அம்மா இவங்க யாருன்னு கேட்க, என்ன சார் விளையாடுறீங்களா, இவங்க தான் உங்களோட காணாம போன மனைவி மீரா அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஒன்னும் புரியல. இவர் போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ்காரங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது மனைவியோட போட்டோ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கேட்டிருப்பாங்க. பேட்டரி லோ அப்படின்றதால இவர் போட்டோ கொடுக்காம இருந்திருப்பார். அதுக்குன்னு யாரோ ஒருத்தரை கூட்டது என்னோட மனைவின்னு சொன்னா என்ன அர்த்தம் சார், இவங்க என்னோட மனைவியே கிடையாது அப்படின்ற மாதிரி அடிச்சு பேச எதிரில் இருக்கவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஃபேமிலியில சண்டை வர்றது சகஜம்தான், அன்னைக்கு நம்ம நிறைய சண்டை போட்டோம், அதனால நான் ஒரு 2 நாள் தனியா போயிட்டேன், அதுக்குன்னு இப்படி சொல்லலாமா, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரியல, இவங்க என்னோட மனைவியே கிடையாது, நான் உங்களுக்கு ப்ரூஃப் வேணா காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மொபைல் போன்ல இருந்து வீட்டுல இருக்க எல்லா போட்டோஸ் வரைக்கும் என்னோட மனைவி இவங்க தான் அப்படின்ற மாதிரி காட்டலான்னு போக அங்க இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. இவங்களோட முகம் தான் இருக்கு ஒன்னும் புரியாம. இங்க என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி குழம்பி போறாங்க. மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணாங்க இல்லையா, சரி அதை காமிக்கிறவாங்க அப்படின்ற மாதிரி கூட்டு போய் அந்த போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கும்போது அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்காங்களே இவங்களோட முகம் தான் இருக்கு. இங்க என்னமோ நடக்குது சார், சுத்தி இருக்க எல்லாருமே விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இருங்க இவங்களோட தங்கச்சி வரட்டும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அதித்தி வராங்க. இவங்க தான் உன்னோட அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ இவங்களை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களும் என்ன விளையாடுறீங்க நீங்க, என்னோட அக்கா திரும்பி வந்துட்டாளா, அவன் எங்கக்கா போன அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போய் கேஷுவலா பேசும்போது சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அவங்கள அக்கா, அதாவது காணாம போன பொண்ணு அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நமக்குள்ள தோண வைக்க இந்த மனுஷன் கிவ் அப் பண்றதா தெரியல. மனுஷங்க போய் சொல்லலாம், ஆனா நாய் போய் சொல்லாது அப்படின்ற மாதிரி நாய் கிட்ட கொண்டு போய் நிக்க வைக்க அந்த நாய் வேகமா ஓடி வந்து மீராவை கொஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒன்னும் புரியல, குழம்பி போறாரு. அண்ட் மீராவும் உங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த வீட்டுல இருக்க எல்லாமே எதுக்காக எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு நல்லா தெரியும், புரிஞ்சுக்கோங்க, நீங்க நடந்த சண்டையை மனசுல வச்சுக்கிட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மனுஷன் உறுதியா நிக்கிறாரு, இது என்னோட மனைவி இல்ல அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர்கிட்டயும் தனியா கூட்டு போய், சார் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க சார், அந்த வந்த லேடி இருக்காங்க இல்லையா அவங்க என்னோட மனைவியே இல்ல சார், என்னமோ தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க போலீஸ்காரர், அப்படியா சரிப்பா உன்னோட மனைவி அவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய விஷயங்களை காமிச்சாங்க, இது எல்லாமே நீயும் பார்த்த, உனக்காக ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கிற, அந்த டெஸ்ட் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரையும் தனித்தனியா முதல்ல கூட்ட உட்கார வச்சு நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு, உங்களோட கணவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இப்ப கேட்பேன், அது எல்லாத்தையும் கரெக்டா சொல்லணும் என்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸா கேட்கும்போது உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா சொல்ல மாட்டாங்க, இது அவளுக்கு தெரியவே தெரியாது, என்னோட மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு அதிர்ச்சி அளிக்கிற வகையில அவங்க சொல்ற எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு, 100க்கு 100 மார்க் வாங்கிட்டுறாங்க. இதுக்கு மேல நான் என்னப்பா சொல்றது, நிறைய கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அவங்க எல்லாத்துக்குமே கரெக்டா தானப்பா பதில் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு, அதாவது ஹீரோ இருக்கா இல்லையா அவருக்கு தன்னோட பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. தன்னோட பொண்ணு போய் சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரி தன்னோட பொண்ணு கிட்ட இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு போனை மீரா கிட்ட கொடுக்கும்போது அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு, அம்மா எங்கம்மா போனீங்க, நீங்க வருவேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையம்மா அப்படின்ற மாதிரி கேஷுவலா பேசிக்கிட்டே இருக்க மனுஷன் ஒரு மாதிரி தலையை பிச்சுக்கிறாரு. இதுக்கு மேல இங்க சேஃபே கிடையாது, என் பொண்ணை நான் எப்படியாவது சேஃப்டி பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஹாஸ்டலுக்கு போய் வேகமா இங்க இருந்து அனுப்பிவிட முடியுமான்னு கேட்க, என்ன விளையாடுறீங்களா நீங்க, உங்களோட பொண்ணுக்கு எனக்கு கொஞ்ச நாள்ல எக்ஸாம் இருக்க போகுது, எங்களால உங்களோட பொண்ணை வெளியே விட அனுமதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அனுஷா ஒரு மாதிரி சோகமா வீட்டுக்கு போறாரு. மனைவி அப்படின்ற பேர்ல வேற யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா இவருக்கு காஃபி போடும்போது அதுல ஏதோ ஒன்னத்தை கலக்குறாங்க. இதை இவர் பாக்குறாரு. அவங்க கிட்ட எடுத்துட்டு வரும்போது காஃபியை குடிக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அதித்தி இருக்காங்க இல்லையா, நீ காஃபி குடிக்க முடியுமா, உன்னோட அக்கா போட்ட காஃபியை நீ டேஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி காஃபியை நீட்ட வேகமா மீரா வந்து தட்டி விட்டுறாங்க. பாத்தீங்களா சார், அவ ஏதோ கலந்ததை நான் பார்த்தேன், அவளோட தங்கச்சிக்கு கொடுக்க போகும்போது கரெக்டா தட்டி விட்டுட்டா, இது மூலமாவே இவ ஏதோ ஒன்னத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியுது.
இதை நீங்க விசாரிச்சுதான் சார் ஆகணும் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டா நீக்க போலீஸ்காரர் கொஸ்டின் கேட்கிறாரு. இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, என்னோட கணவர் இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒன்று டெய்லி சாப்பிடுவாரு, அந்த விஷயத்தை தான் நான் கலந்து கொடுத்தேன். அதித்திக்கு காஃபி அப்படின்னா அலர்ஜி, அவ குடிச்சா அப்படின்னா ஏதாவது ஆயிடும் இல்லையா, அதனாலதான் தட்டி விட்டேன், இதை நீங்க அவர்கிட்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமேன்னு கேட்க இவர் இம்யூனிட்டி பூஸ்டர் ஒன்று குடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறார். ஆனா அதித்திக்கு காஃபி அலர்ஜி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இதனால அங்க இருக்க எல்லாருமே ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறாங்க. நீங்க நிறைய விஷயங்களை மறந்துகிட்டே இருக்கீங்க, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு எல்லாம் கேட்க இந்த மனுஷன் இப்ப நான் அவனை பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இவரோட மனைவிக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டு முதுகுல அடிபட்டு தழும்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க என்னோட மனைவி அப்படின்னா அந்த தழும்பு கட்டாயம் இருக்கணும் இல்லையா, அதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் மற்ற எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்றேன். இந்த விஷயத்த நான் என்னோட கண்களால தான் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாருமே இதை ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. மீராவும் இதை நான் பண்ணிதான் ஆகணுமா, உங்களுக்கு என்ன ஏதாவது குழம்பு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நீ என்னோட மனைவி அப்படின்ற மாதிரி கரெக்டா கட் அண்ட் ரைட்டா நிக்கிற இல்லையா, இதை நான் கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். நீ என்னோட மனைவின்னு தானே சொல்ற, அப்ப இதை பண்றதுல எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க சம்மதிக்கிறாங்க. கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரையும் தனி ரூம்ல காமிக்கிறாங்க. இந்த விஷயத்த நான் பண்ணிதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி உள்ள போய் அந்த லேடி கேட்க, ஒன்னும் இல்ல நீ என்னோட மனைவி இல்ல அப்படின்ற மாதிரி ஒத்துக்கும். இந்த விஷயங்களை நான் இப்பயே நிறுத்திடுறேன்னு சொல்ல இவங்க நிறுத்துறதா தெரியல. ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு முதுக காமிக்க அங்க ஒரு தழும்பு. அதே மாதிரி மனுஷன் எந்த வார்த்தையுமே பேச முடியாம அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. அங்க இருக்க எல்லாருமே இதுக்கு மேல உனக்கு என்னப்பா வேணும், உன்னோட மனைவி எதுக்காக நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இந்த சைடு ஹீரோ இருக்கா இல்லையா, பொறுக்க முடியல, தன்னை சுத்தி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு ஒரே வழி என் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நைட்டோட நைட்டு ஹாஸ்டல்ல யாருக்கும் தெரியாம பொண்ணை தூக்கிட்டு அடுத்த நாள் காலையில ஸ்டேஷனுக்கு போயிட்டு, என் பொண்ணு சொல்லட்டும் சார் அவ என்னோட மனைவி அப்படின்ற மாதிரி, அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அதாவது மீராவை கூப்பிட்டு இவங்க தான் தன்னோட மனைவியா அப்படின்ற மாதிரி குழந்தைகிட்ட கன்ஃபார்ம் பண்ண சொல்ல குழந்தை ஒரு மாதிரி பாக்குது. அண்ட் ஓடி போய் அவன் எங்கம்மா போனீங்க என்னை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கும்போது லிட்ரலி மனுஷன் உடஞ்சு போயிட்டாரு. ஆனா நினைச்சதொன்னு நடந்ததுன்னு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இங்க என்னமோ நடந்துகிட்டு இருக்கு, இந்த பொண்ணு எல்லாரையும் ஹிப்னோட்டிசம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், இது என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது ஹாஸ்டல்ல இருந்து இன்சார்ஜ் வராங்க. நான் சொல்றதையும் தாண்டி உங்களோட குழந்தைய நீங்க சொல்லாம கொள்ளாம தூக்கிட்டு வந்திருக்கீங்க, இனிமேல் உங்களோட குழந்தைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல குறுக்குல மீரா வராங்க. அவர் தெரியாம இந்த விஷயங்களை பண்ணிட்டாரு, மன்னிச்சிருங்க, எங்களோட குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை, அவரோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மன்னிப்பு எல்லாத்தையும் கேட்டு அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ண ஹீரோ ஆனா சொடிஞ்சு போய் தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தெரியாம ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது மனைவி பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு காஃபி கொண்டு வராங்க. அப்போ நீ பண்ண விஷயங்களுக்கு நன்றி, உன்னாலதான் நம்மளோட குழந்தை அங்க படிக்க போயிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு, மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவரை ஆக்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ண போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவரோட வீட்டுல யாரோ வேகமா வந்து கதவை இவரும் இந்த நேரத்துல யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கதவை திறந்து பார்க்க நம்ம ஹீரோ தான் அங்க போயிருப்பார். சார் இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன் சார், என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் என்னை சுத்தி இருக்கிற விஷயங்களும் போய் சொல்லலாம், ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட் போய் சொல்லாது இல்லையா, எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாகணும் சார், அவ என்னோட மனைவி அப்படின்னா என்னோட மனைவியோட சாம்பிள்ஸ் எல்லாமே என்னோட குழந்தைக்கு பொருந்தும் இல்லையா, ரெண்டு பேரோட முடிவு இருக்கு சார், ரெண்டு பேருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிட போகுது சார்னு சொல்ல இவர் அதாவது போலீஸ்காரர், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுப்பா, நீ நிறைய சினிமா பார்த்திருக்கன்னு நினைக்கிறேன், நீ வக்கீலா இருக்கிறதால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறது சகஜம் தான், உனக்கு நான் டெஸ்ட்டுக்கு அனுப்புறேன், ரிசல்ட் வந்ததும் அதுபடி நம்ம நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகள்ல இறங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோ வீட்டுக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா மீரா இருக்காங்க இல்லையா, மாத்திரைகள் எல்லாத்தையும் கொடுத்து நீங்க மெடிசனை போடுங்க அப்படின்ற மாதிரி நீட்ட இவருக்கு ஒன்னும் புரியல, நான் எதுக்காக மெடிசன் போடணும், ஆமா எதுக்காக இது எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வரேன்னு கேட்க, என்னங்க நீங்க எல்லாத்தையுமே மறந்துகிட்டு இருக்கீங்களா, நீங்க 2 வருஷமா ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு மென்டல் இஷ்யூ இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. அங்க இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன விளையாடுறியா நீ என்னோட மனைவியே இல்ல, இதுல இதை வேற பண்ணிக்கிட்டு இருக்கியா, எனக்கு தெரிஞ்சு நான் எந்த விதமான இஷ்யூலயும் இல்ல, நான் எந்த டேப்லெட்டும் எடுக்க கிடையாது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அதித்தி அங்க வராங்க. அதித்தியும் பாத்தீங்கன்னா இதே விஷயத்தை தான் கன்ஃபார்ம் பண்றாங்க, நீங்க 2 வருஷமா ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கீங்க, எதுக்காக திடீர்னு எல்லாத்தையும் மறந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்க மனுஷன் அப்படி பிச்சுக்கிறாரு, தலைய வெடிச்சு போற மாதிரி இருக்கு. வேகமா வெளியே போய் ஒரு நபருக்கு போன் பண்ண அந்த நபர் தனியா வந்து மீட் பண்றாரு. சோ இவர் பார்க்க வந்திருக்க நபர் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் டிடெக்டிவா இருப்பாரு,
நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி நீ தான் அவ என்னோட மனைவியா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும், அவ எங்க போறா என்னென்ன பண்றா அப்படின்ற எல்லாத்தையும் எனக்கு ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்ல இவர் களத்துல இறங்குறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக இவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு டாக்டர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்க இப்படி பிஹேவ் பண்ணிட்டு போயிட்டீங்களா, நான் 2 வருஷமா உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க எங்களே தெரியாதுன்னா என்ன அர்த்தம் சார்னு சொல்ல இவருக்கு டாக்டரையும் ஞாபகம் இல்ல, ஒழுங்கு முறைதான் இங்க இருந்து போயிடுங்க, எனக்கு எந்த அட்டென்ஷனும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இவர் பத்தின தன்னோட மனைவி ரூம் இருக்கு இல்லையா அங்க போய் யாரும் இல்லாத சமயமா பார்த்து வந்த இந்த பொண்ணோட ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்க ஒன்னும் கிடைக்கல. ஆனா அந்த சமயத்துலதான் அவரோட மனைவியை ஃபாலோ பண்ண அந்த டிடெக்டிவ் இருக்கான் இல்லையா அவன் போன் பண்ணி உங்களோட மனைவியை ஃபாலோ பண்ணிட்டு நான் வந்துகிட்டே இருந்தேன், அவங்களோட தங்கச்சி ஒரு கஃபே வச்சிருக்காங்க இல்லையா அதித்தி கஃபே அப்படின்ற மாதிரி அந்த கஃபேல வந்து லேப்டாப் வச்சுக்கிட்டு என்னமோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சார். அண்ட் இதுக்கு நடுவுல பென்ட்ரைவ்ல நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அது என்ன அப்படின்றதா தெரியலன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. அதித்தியோட கஃபேக்கு இவங்க எதுக்காக போகணும், நாங்க பென்ட்ரைவ்ல பண்ண விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்னத்தை பண்ணணும்ன்ற மாதிரி மீராவோட போனை பாத்தீங்கன்னா ஒரு கால் பண்ணிட்டு தர அப்படின்ற மாதிரி ரகசியமா வாங்கிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா அதை லேப்டாப்ல அவங்களுக்கே தெரியாம ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க பண்ற மெசேஜ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப யாரோ ஒரு முகம் தெரியாத நபருக்கு இன்னைக்கு நான் கேஃபே வரேன், அவன் அங்க பென்ட்ரைவ்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்தை ஹீரோ கேட்டுட்டு அப்படியே டிடெக்டிவ் கிட்ட போட்டு விடுறாரு. அந்த மனுஷனும் தயாரா இருக்கு. கரெக்டா மீரா பாத்தீங்கன்னா அந்த காஃபி ஷாப்புக்கு வராங்க, நிறைய விஷயங்கள் அங்க இருக்க அதித்தி கூட பேசிட்டு அது கூடவே பென்ட்ரைவ் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கை மாத்திக்கிட்டு தன்னோட பேகுக்குள்ள வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை டிடெக்டிவ் பார்த்து பேக்கோட சேர்த்து தூக்கிட்டு போயிடுறாரு, அதாவது திருடிட்டு போயிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கற்பனா 2 பேரும் காருக்குள்ள உட்காந்து அந்த பென்ட்ரைவ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணலான்னு போக பென்ட்ரைவ்ல பாஸ்வேர்ட் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்ட் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. அப்பதான் அது என்கிரிப்டட், அதாவது டெய்லி ஒரு பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேகமா ஸ்டேஷனுக்கு போக அங்க பாத்தீங்கன்னா மீரா தன்னோட பேக காணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணதுன்னு தெரியாம அப்படி கேஷுவலா ஆக்டிங் பண்ணி போலீஸ்காரர் இருக்கா இல்லையா அவரை வெளியே கூட்டு வந்து சார் அந்த பொண்ணு கண்டிப்பா என்னத்தையும் மறைக்கிறான்னு நினைக்கிறேன், இந்த பென் டிரைவ் நான் அவங்க கிட்ட இருந்து தான் சார் எடுத்தேன், இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துடலாம் சார், இதுக்கு நீங்க உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவர் வேகமா உள்ள போய் அங்க இருக்கிற சைபர் செக்யூரிட்டி ஆள்கிட்ட இந்த பென் டிரைவை கொடுத்து மேடமோட பென் டிரைவ் தான் உள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா, இவருக்கு டவுட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அவர் அந்த வேலைகள் இறங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கரப்ட் ஆயிடுது, அதாவது உள்ள இருக்க எல்லாமே அழிஞ்சு. இந்த விஷயத்த அங்க இருக்க ஹீரோ பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிட்டார். பக்கத்துல இருக்க மீராவும் ஒன்னும் கவலை இல்லைங்க, என் பென்ட்ரைவ் பேக்கோட சேர்த்து காணாம போயிருச்சு, இப்ப பென்ட்ரைவ் மட்டும் கிடைச்சிருக்கு இல்லையா, என் பென்ட்ரைவ்ல இருக்கிற விஷயங்களே தான் என் லேப்டாப்ல இருக்கு, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது இவருக்கு தான் தெரியும். இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா அழிச்சு விட்டுட்டியா, சைபர் செக்யூரிட்டியில உட்காந்துக்கிட்டு ஒரு பென்ட்ரைவ் ஹேக் பண்ண முடியல அப்படின்னா நீ என்னையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்ட அங்க இருக்க எல்லாருமே இவரை சமாதானப்படுத்தி அங்க இருந்து அனுப்பி விட்டுடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மனுஷன் வெளியே வந்தது அதிதி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு போன் பண்ணி வந்திருக்க லேடி கண்டிப்பா மீரா இல்ல அப்படின்றது நல்லா தெரியும், நீ அவளும் என்னத்தான் மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேரும் அப்படி பென்ட்ரைவ்ல என்னதான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்க மீரா என்ஜிஓல வேலை செய்யறாங்க இல்லையா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அந்த பென்ட்ரைவ்ல இருந்தது, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல, நீங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு பெருசுப்படுத்திக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் அமைதியா நிக்கிறார். அப்பதான் அந்த டிடெக்டிவ் கிட்ட இருந்து எனக்கு ஒரு வேற லெவல் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, அதை நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன், அது மட்டும் உண்மையா இருந்தது அப்படின்னா நீங்க நினைக்கிறது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை வைக்க இவருக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். அது கூடவே டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. ஆனா இது நேரம் வரைக்கும் தன்னோட மனைவி அவங்க இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளையும் அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களையும் இவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் இல்லையா. அவங்க அதாவது மனைவி பாத்தீங்கன்னா இவருக்கு டாக்டர் செக்அப் எடுக்கணும், அதாவது இவரோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செக்அப் எடுத்து பார்த்தா என்ன அப்ப எல்லாமே தெரிஞ்சிரும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அதோட ரிஃப்ளெக்ட் தான் இங்க வந்திருக்காருன்னு இருக்கும். கூப்பிட்டு வச்சு டாக்டர் உங்களுக்கு இந்த மென்டல் ஹெல்த் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவோம், அதுல உங்களோட ரிப்போர்ட்டை வச்சுதான் உங்களுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவையா இல்லையா அப்படின்றத நாங்க டிசைட் பண்ணுவோம். சோ தேவைப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்க முழு நேரமா இந்த மனநல காப்பகத்துல இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும், அது எல்லாத்துக்குமே நீங்க தயாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மனுஷன் சம்மதிக்கிறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா கார்ல வேகமா போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் சொன்னாங்க இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு, சுத்தி இருக்கவங்க எல்லாருமே தன்னை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் மாதிரி பாக்குறாங்க. இந்த விஷயங்களை பண்ணி இது பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா நாம மனநல காப்பகத்துக்கு போயிடுவோம், தன்னோட குழந்தைக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அழுவும் செய்யறாரு. கட் பண்ணி இவரோட மனைவி கூட இவர் பேசிக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் நிறைய ஆயிப்போச்சு. இவங்க தன்னோட மனைவியே இல்ல அப்படின்ற மாதிரி இவர் நிறைய காயங்கள் எல்லாத்தையும் படுத்திட்டார் இல்லையா. மனைவி ஒரு பெரிய முடிவு போறாங்க, அதுதான் டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம், அதுதான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல மனுஷன் அவ்வளவா கேர் பண்ற மாதிரியே தெரியல. ஏன்னா இவங்க தன்னோட மனைவியே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்காரு. இதனால அதெல்லாம் கொடுத்துட்டு அப்பயாச்சும் நீங்க இருந்து போறியான்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்ப இவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் போன் பண்ணி, சார் உங்க மனைவி அப்படின்ற மாதிரி அங்க வந்து நின்றுகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு கல்யாணம் நடந்திருக்கு சார், அந்த விஷயங்களை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் போய்கிட்டு இருக்கேன், எல்லாம் நல்லபடியா நடந்தது, நானே உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண ஹீரோ ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்ட மென்டல் ஹெல்த்தை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அங்க போறாரு. அந்த லேடி செக் பண்ணிட்டு, உங்களுக்கு உடனடியா அட்டென்ஷன் தேவை, உங்களுக்கு மனதளவுல இருக்கிற பிரச்சனைனால உங்களோட சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தான் ஆபத்து, நீங்க உடனடியா வந்து அட்மிட் ஆகணும் அப்படின்னு நம்மலாம் சொல்ல இவர் ஸ்பீச்லெஸ் ஆயிட்டாரு. இவர் கூட்டு போன போலீஸ்காரரும் நம்ம ஹீரோ கிட்டதான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த மனுஷன் கண் கலங்கி போய் வீட்டுக்கு போக அங்க இவரோட மனைவியோட வக்கீல் பாத்தீங்கன்னா வராங்க. உங்க மனைவி டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிருக்காங்க, இதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற எல்லாமே இருக்கு சார், பார்த்துட்டு கொஞ்சம் சைன் போட முடியுமான்னு கேட்க அந்த மனுஷன் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா குழந்தையோட கஸ்டடி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அம்மா கிட்ட தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பத்தி கேட்கும்போது, சார் உங்களோட மென்டல் ஹெல்த் வேற ஸ்டேபிளா இல்ல, நீங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி குழந்தைய நீங்க பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி எங்களால ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியும் சார், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மாசத்துக்கு ஒரு 2 தடவை பார்க்கட்டும்ன்ற மாதிரி எழுதி வச்சிருக்கோம், பார்த்துட்டு சைன் போட்டு கொடுங்க சார்னு சொல்ல இவர் ஒத்துக்க தயாரா இல்ல, பயங்கரமா திட்டி அனுப்பிட்டு வேகமா தன்னோட குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்டல் போக அங்க பாத்தீங்கன்னா குழந்தைய காணோம். குழந்தை எங்க போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்பதான் அம்மா வந்து கூட்டு போனாங்க. அம்மா வந்து கூட்டு போனா நாங்க என்ன சார் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க இவர் அவங்க எல்லாரையும் திட்டிட்டு வேகமா வீட்டுக்கு போக அம்மா குழந்தை 2 பேருமே தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபாரின் போக போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கேட்டது டென்ஷன் ஆயிட்டாரு. குழந்தைகிட்ட போய் உனக்கு அப்பா வேணுமா அம்மா வேணுமா அப்படின்றத நீ முடிவு பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த குழந்தை அழுதுகிட்டே அம்மாவை போய் கட்டி பிடிக்குது. இதனால இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆக்குறாரு. சுத்தி இருக்க எல்லாருமே என்ன பைத்தியமாக்கிட்டீங்க, இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கவே இல்லை, எதுக்காக அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமா அங்க இருக்க எல்லா பொருளையும் தூக்கி அடிச்சிட்டு இவங்களை, அதாவது குழந்தை அம்மா 2 பேரையும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல லாக் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருங்க அப்படின்ற மாதிரி அந்த டிடெக்டிவ் இருக்கா இல்லையா, அவருக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்க மனுஷன் எடுக்கிற மாதிரியே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நின்றுகிட்டே இருக்காரு. உள்ள இருக்க மீரா பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க முதற்கொண்டு அதித்தி வரைக்கும் போன் பண்ணிட்டாங்க. அங்க இருக்க எல்லாருமே வேகமா வந்து முதல் வேலையா ஹீரோவை பிடிச்சிட்டு அண்ட் 2வதா மீரா குழந்தைய திறந்து விட்டுறாங்க. மீராவும் குழந்தையும் என்ன பேசுதுன்னு தெரியாம ஒரு மாதிரி சோகத்துல நின்னுகிட்டே இருக்கும்போது, நீ டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஈடுபட்டிருக்க, உன்னை என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போக அங்கேயும் பாத்தீங்கன்னா ஹீரோ தன்னோட வாதங்களை முன்வைக்க ஆரம்பிக்கிறாரு. அவ என்னோட மனைவியே கிடையாது, அவ ஏற்கனவே வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிருக்க, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் செட் பண்ண டிடெக்டிவ் மூலமா எனக்கு தெரிஞ்சது, ஆனா அவனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்ல போலீஸ்காரங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க. அந்த டிடெக்டிவ் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி காலையில தான் எங்களுக்கு நியூஸ் வந்தது, ஏன்னா விளையாடிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் இன்னும் கொஞ்சம் தலை சுத்தி போகிறார். சார் நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனா அவ என்னோட மனைவி கிடையாது சார், இங்க இருக்க எல்லாருமே என்னத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க மீரா அங்க வந்துகிட்டே இருக்காங்க. அதாவது கூடவே இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவ உன்னோட மனைவி இல்ல அப்படின்ற மாதிரி டிபெண்ட் பண்ற இல்லையா, அதுக்கான ஒரு காரணத்தையாவது சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் இவர் என்னோட மனைவி இறந்து போயிட்டா சார், அவ இறந்து போனதை என் கண்ணால நான் பார்த்தேன் சார் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே நிக்க போலீஸ்காரர் ஒரு மாதிரி உட்காந்துட்டார். சரி மேல சொல்லுன்னு சொல்ல உண்மையா இவருக்கும் இவரோட மனைவிக்கு என்ன நடந்தது அப்படின்னு ஒரு ட்விஸ்டா பாத்தீங்கன்னா அப்படியே ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரோட பர்த்டே அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு மனைவி எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி இவருக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சந்தோஷமா வர்றாரு. தன்னோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது குழந்தைய நம்ம இங்கே கூட்டு வந்துடலாமா, நம்ம கூட வளர்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க கடுப்பாயிட்டாங்க. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு டிராஜடியான ஈவெண்டால இந்த மாதிரி இவங்க அடிக்கடி கோவப்படுவாங்க, ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த குழந்தை பார்த்தா குழந்தை இவங்களை தப்பா நினைச்சிரும் அப்படின்றதுக்காக குழந்தைய பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ குழந்தைங்க கொண்டு வர வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 2 பேருக்குள்ள கைகலப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. இவங்களோட மென்டல் ஹெல்த் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி ஹீரோ மேல அடிச்சுக்கிட்டே இருக்க அவர் டிஃபென்ஸ் பண்ணணும், அதாவது தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தள்ளிவிட அவங்க பொத்துரு விழுந்து தலை பின்னாடி
கண்ணாடி அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ணதுன்னு தெரியாம ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி போன் எடுக்க அப்பதான் ஹாஸ்டல்ல இருந்து போன் குழந்தை பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பட்டுன்னு யோசிக்கிறாரு. நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகுறது, நம்ம பண்ண தப்புக்கு நம்ம குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி முதல் வேலையா குழந்தைகிட்ட போய் அந்த பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அந்த மனைவியோட டெட் பாடி இருக்கு இல்லையா, அதை காரோட எடுத்துட்டு போய் ஆளோட மட்டுமே இல்லாத ஒரு இடத்துல காரை போட்டுட்டு டெட் பாடியை புதைச்சிட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் நடந்தது, அது ஒரு ஆக்சிடென்டா நடந்த விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அதித்தி இருக்காங்க இல்லையா, மீராவோட தங்கச்சி, அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. மத்த எல்லாருமே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் இவரை சுத்தி நடந்த விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்றது போலீஸ்காரங்க ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மும்பை போற அந்த சமயத்துல போலீஸ்காரருக்கு ஒரு கால் ரிசீவ் ஆயிடுச்சு. என்ன பேசினார்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு இடத்துல ஒரு கார் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும். அங்க போய் பார்த்தா காணாம போன மீராவோட கார் தான் அது. நம்பர் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணி பார்த்திருப்பாங்க. சோ மீரா ஹாஸ்டலுக்கு போன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னா எந்த ட்ரேஸுமே இல்ல அப்படின்ற மாதிரி. சோ ஆப்வியஸா பாத்தீங்கன்னா கணவர் மேலதான் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஆனா என்ன, இவர் ஒரு பெரிய அட்வொகேட் அப்படின்றதுனால கண்டிப்பா இதுல இருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. சோ இவர் வாயாலே உண்மைகள் எல்லாமே வெளியே வந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவர் மும்பை போயிட்டு வர அந்த கேப்ல ஒரு போலீஸ்காரங்களை பாத்தீங்கன்னா உள்ள கூட்டு வராங்க. சுத்தி இருக்கிறவங்கள உதவியோட, அதாவது ஹீரோவை சுத்தி இருக்காங்க இல்லையா, அவங்க உதவியோட அவரோட மனைவி என்ன பண்ணுவாங்க, அவரோட மனைவிக்கு என்ன பிடிக்கும், அவரோட மனைவியோட டீடைல்ஸ் என்ன அப்படின்ற ஒட்டு மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா மாத்தி வச்சுட்டாங்க. சோ மீரா அப்படின்ற ஒரு கேரக்டரோட வந்தாங்க இல்லையா, அந்த லேடி உண்மையா ஒரு போலீஸ்காரங்களா இருப்பாங்க. சோ இவர் வாயால இருந்து உண்மையில வர வைக்கணும் அப்படின்றதுக்காக இதுல வரைக்கும் நம்ம ஹீரோவை சுத்தி நடந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க செட் பண்ணாதான் இருக்கும். சோ இவரே கண்ட்ரோலை தாங்க முடியாம ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் உண்மையை சொல்லிடுற அப்படின்னு மாதிரி வந்துட்டார் இல்லையா. இதுக்காக பண்ண விஷயங்கள் தான் இது அப்படின்னு மாதிரி ரிவீல் ஆகி முடிக்க இந்த மனுஷன் ஒரு மாதிரி அப்செட்டோட, இது ஒரு ஆக்சிடென்டா பண்ண விஷயங்கள் தான், இருந்தாலும் தப்பு தான், என்னோட குழந்தைய நான் ஒரு நிமிஷம் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு மாதிரி குழந்தைகிட்ட போய் இது எல்லாமே ஒரு ஆக்சிடென்டா நடந்த விஷயமா, இதுக்காக அப்ப வெறுத்துறாது என்ன அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு போலீஸ்காரங்களோட கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீரீஸும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.